शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் முதமிலா இன்பம் தமக்காவானும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோயிலூர் சிதம்பர சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. பிரம்ம லக்ஷணங்களை விவரித்து கொண்டு வருகின்றார். நிதித்தியாசனத்திற்காக, ஆத்ம தியானம் செய்வதற்காக ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு லக்ஷணத்துக்கும் விளக்கம் கொடுத்து வருகின்றார். 26 பாடல்கள் 30 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். 31வது பாடல் அச்சலன். தூய்தற்ற கிரகம் ஓர் தேசம் விட்டு அலைகின்ற தூள உடல் லோகலோகம் சுழல்கின்ற இரு தேகம் உடன் மண்ணை வளையமாய் சூழ்ந்து அலைக்கின்றதாகி ஏய்கின்ற அறல் வன்னி இவை அசைக்கின்ற கால் இவைகளுக்கு இடமதாகி எய்துற்ற அம்பரம் பௌத்திக சமட்டியோடு எலையில் இவையாவும் உடலாய் தோய்வுற்று மெய்யறிவுள் அசைகின்ற ஈசனும் சொல்கின்ற வேகமுடனே சுழல்கின்ற பறவையென ஈரைந்து திக்கினும் சூழ்கின்ற 100 கோடி ஆய்வுற்ற கற்பங்கள் ஓடி மிக நாடினும் அளவை காணாதது ஆகி அங்கங்கு சாட்சியாய் அசைவிலாது அமரும் நாம் அச்சலன் என அறிகுவாயே. அச்சலன், சலம் என்றால் நகர்வது, சலதி என்பதிலிருந்து வருது சலன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லுகின்றது, போதல் என்ப தன்மையை உடையது. அச்சலம் என்றால் செல்லுதல் இல்லாதது, நகர்தல் போதல் என்பது இல்லாதது, ஓரிடத்தில் நிலையாக இருக்கக்கூடியது. ஆத்மா எங்கும் செல்வது இல்லை. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னாக்கா போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்கணும். ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால அது போவதற்கு இன்னொரு இடம் இல்லை, போவதற்கான இது இல்லை. அதனால் அச்சலம், அது இல்லாத இடம் என்று ஒன்று இல்லை. ஆகவே அது சலனப்படுதல் என்பது இல்லை, சர்வ வியாபகமாக இருக்கின்றது. தோய்தற்ற கிரகம், கிரகம்ங்கிறது கிருகம், கிரகம்னு இருக்குது, கிருகம்னு புரிந்து கொள்ளணும். கிருகம்னா வீடு, வீடு. அதனால் கிரகம்னா கோள் அப்படிங்கிற கோள்ங்கிற அர்த்தம் வந்துடும். கிரகம் இல்லை, கிருகம்ங்கிறத வார்த்தை தமிழில் அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிரக பிரவேசம்னா
கிரகப்பிரவேசம் தான் சொல்லணும். கிரகப்பிரவேசம்னா ஒரு கிரகத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அது இல்லை, கிரகப்பிரவேசம் தான். அதனால் கிரகம் அப்படிங்கிறதா தமிழில் வந்து அந்த இக்கு மெய்யெழுத்து முதல்ல வராமல் ரகாரமும் முதல்ல வராது. அதனால் அது வந்து கிரகம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். தூய்மை இல்லாத கிரகம் ஊர் தேசம் விட்டு அலைகின்ற தூள உடல். இந்த உடம்பு என்ன, ஒரு இடத்துல இல்லாமல், ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாமல் வீடு ஊர் நாடு என்று அலைந்து கொண்டு இருக்கின்றது. லோகம் சுழல்கின்ற இரு தேகம். இந்த ஸ்தூல உடம்பு இந்த ஒரு லோகத்துக்குள்ளே அலைந்து கொண்டு இருக்கிறதுனா, சூக்ஷ்ம காரண சரீரங்கள் பல்வேறு லோகங்களுக்கு அலைந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஒரு பிறவியில் ஒரு லோகத்தில் இருந்தால், ஒரு ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற பொழுது ஒரு லோகத்தில் இருக்குது. பிறகு அதை விட்டு வேறு சரீரத்துக்கு போகிற பொழுது வேறு லோகத்துக்கு செல்லுகின்றது. அப்படி வெவ்வேறு உலகங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கின்ற, சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையுடையவை இரு தேகங்கள், சூக்ஷ்ம காரண சரீரங்கள். இவற்றுடன், இரு தேகமுடன் மண்ணை வளையமாய்ச் சூழ்ந்து அலைக்கின்றதாகி ஏய்கின்ற அரல்னாக்க தண்ணீர். இந்த பூமியை நிலத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய தண்ணீர், மண்ணை வளையமாக, இந்த பூமியில் பெரும்பாலும் மிகுதியாக மண்ணை சூழ்ந்து, நிலப்பரப்பை சூழ்ந்து இருக்கக்கூடிய தண்ணீரானது அதுவும் அலைந்து கொண்டு இருக்கின்றது. சூழ்ந்து அலைக்கின்றதாகி ஏய்கின்ற தண்ணீர். பஞ்சபூதங்களும் அலையும் தன்மை, அதுவும் போக்குவரப்பு உடையதுங்கிறதுக்காக சொல்கிறார். அலைகின்ற அரல் வன்னி, அதே மாதிரி அக்னி நெருப்பு, அதுவும் அசையக்கூடியது. அரல் வன்னி இவை அசைக்கின்ற கால்னா காற்றுக்கு கால்னு பேர். இப்போ இந்த தண்ணீரையும் அக்னியையும் அசைத்து கொண்டு இருக்கக்கூடிய காற்று, அதுவும் ஒரு இடத்துல இருக்கிறதுல அதுவும் அசைந்து கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கிறது. அசைக்கின்ற கால். இவைகளுக்கு இடமதாகி, இந்த பூதங்களுக்கு, இந்த 4 பூதங்களுக்கும் இடம் கொடுத்திருக்கக்கூடிய அம்பரம், ஆகாசம். எய்துற்ற அம்பரம் பௌத்திக சமஷ்டியோடு, இந்த பூத வஸ்துக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சமஷ்டி சரீரம், சமஷ்டி தேகம், ஈஸ்வர சரீரம். எல்லையில் இவையாவும் பௌத்திக சமஷ்டியோடு, சமஷ்டிங்கிறது சமஷ்டியோடு பௌத்திகம் பூத காரியமாக இருக்கின்ற அனைத்தும், பஞ்சபூத காரியமாக எல்லா லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும். எல்லையில்னா எல்லையில் இவையாவும் உடலாய். இது எவ்வளவு இருக்குன்னு நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால் எல்லை இல்லாமல் பறந்து விரிந்திருக்கின்ற இவை யாவும் தன்னுடைய உடலாய் தோய்வுற்று மெய்யறிவுள் அசைகின்ற ஈசனும். இதையே தன்னுடைய உடலாக கொண்டிருக்கக்கூடிய விஸ்வரூபம். சமஷ்டி சரீரம் தானே ஈஸ்வரன். சமஷ்டி சரீரங்கிறது தான் பௌத்திக சமஷ்டி எல்லையில் இவை யாவும் உடலாயின. சமஷ்டி சரீரம் எல்லா நாமரூபங்களையும் தன்னுடைய உடலாக கொண்டிருக்கக்கூடிய விஸ்வரூபம்தான். இந்த விஸ்வமே ஈஸ்வரனுடைய சரீரம், விஸ்வரூபம். அவரும் என்னன்னா தோய்வுற்று, உடலாய் தோய்வுற்று. இந்த உடலுக்குள்ளே இருக்கிறதுனால உடல் அசைஞ்சால் அது அசையுதில்லை. இந்த சமஷ்டி சரீரமே அது எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது, அசைந்து கொண்டிருப்பதாய் இருக்கின்றது. ஆகாசமே விரிவடைந்து கொண்டே போகுதுன்னு சொல்கிறான் சயின்ஸில். உடலாய் தோய்வுற்று மெய்யறிவுள் அசைகின்ற ஈசனும். இந்த மெய்யறிவு பரம்பொருள் ஆத்மாவிடத்தில் அதை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்ற ஈசனும். அசைகின்றன இயங்குகின்ற ஈசன், பிரதிபிம்ப சைத்தன்யம். அங்கே உபாதியோடு சேர்ந்து, அவர் பிரம்மஸ்வரூபம் தான், ஆனால் உபாதியோடு சேர்ந்து இருக்கிற பொழுது சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். பிரபஞ்சத்தையே தன்னுடைய உடலாக கொண்டிருக்கிறார். பிரபஞ்சம் சதா மாறிக்கொண்டிருக்கக்கூடியது, இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால் அவரும் அசைந்து கொண்டிருக்கிறார். உபாதி தர்மத்தினால் அவரும் அசைந்து கொண்டு இருக்கின்றார், அசைவது போல இருக்கின்றார். சொல்கின்ற வேகமுடனே சுழல்கின்ற பறவை போல, பறவை என ஈரைந்து திக்கினும் சூழ்கின்ற 100 கோடி ஆய்வுற்ற கற்பங்கள் ஓடி மிக நாடினும் அளவை காணாதது ஆகி அங்கங்கு சாட்சியாய் அளவிலாது அமரும் நாம்.
அதனால் இந்த நாம்ங்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குறார். சுழல்கின்ற பறவை என்ன, ரொம்ப வேகமாக செல்லுகின்ற ஒரு பறவை, மிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு பறவையை போல. ஈரைந்து திக்கினும், ஈரஞ்சு 10, 10 திசைகளிலும், 10 திசைகளிலும் எல்லா பக்கங்களிலும்னு அர்த்தம். 4 திசை, 4 குறுக்கு திசை, 8, அப்புறம் மேலே கீழே சேர்த்து 10 திசை இருக்குது. 10 திசைகளிலும்னா எல்லா திசைகளிலும் எல்லா பக்கங்களிலும் சூழ்கின்ற 100 கோடி ஆய்வுற்ற கற்பங்கள் ஓடி மிக நாடிடும். இதனுடைய எல்லை என்னன்னு பார்க்கறதுக்கு இதெல்லாம் எதனிடத்தில் இதெல்லாம் அசைந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாமே பஞ்சபூதங்கள், பஞ்சபூத காரியமான சரீரங்கள், அதையே தன்னுடைய உடலாக கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன், இதெல்லாமே அசைந்து கொண்டு இருக்கின்றது, நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா, அது சர்வ வியாபகமாக இருக்குது. அதனுடைய எல்லை என்ன, அதனுடைய முடிவு என்ன என்று காணப்போனால், ஒரு பறவை போல எல்லா திசைகளிலும் பறந்து அதனுடைய எல்லைக்கு போக முயற்சி செய்தால், அதனால் ஆய்வுற்ற கற்பங்கள் ஓடி மிக நாடிடினும், பல கற்பங்கள், கற்ப காலம் 100 கோடி ஆண்டுகள் பயணப்பட்டு கொண்டே இருந்தாலும் அளவை காணாதது ஆகி, அதனுடைய எல்லையை காண முடியாதது ஆகி. அப்படின்னா எல்லை இருந்தால் தானே காண முடியும். அது எல்லை இல்லை, எல்லை இல்லாமல் சர்வ வியாபகமாக இருக்கின்றது. எல்லை இருந்து அது முடிஞ்சதுன்னா அடுத்து வேறு ஏதாவது இருக்கணும். அப்படி ஆத்மாவிற்கு அந்நியமாக ஒன்று இல்லை, எல்லாமே ஆத்மாவிடத்தில் தான் இருக்கின்றது. அதனால் அளவை காணாதது ஆகி, அளவை காண முடியாததாக ஆகி. அதன் மூலம் என்னது, இந்த ஆத்மாவானது நகர முடியாதுன்னா, நகருவதற்கான இடம் இல்லை, எல்லா இடத்திலும் அது இருக்கின்றது. எல்லா இடத்திலும் அது இருக்குங்கிறத விட அதனிடத்தில் எல்லா இடங்களும் இருக்கின்றன. அதனிடத்தில் தான் ஸ்பேஸ் இருக்குது, அதனிடத்தில் தான் ஆகாசம் முதலான அனைத்தும் இருக்கின்றது. ஆகவே அப்படி, அதனால் அளவை காணாதது ஆகி அங்கங்கு சாட்சியாய், அங்கங்கே தோன்றி இருக்கக்கூடிய நாம ரூபங்களுக்கு அது சாட்சியாக, அசைவிலாது இருக்கிற இடத்துல இருந்தே அது சாட்சியாக இருக்கின்றது. போய் சாட்சியாக இருக்கணுங்கிறது இல்லை, அந்த எல்லா இடத்துலையும் அது இருக்குது. அங்கங்கே எந்தெந்த நாம ரூபங்கள் தோன்றுகின்றவோ அந்த இடத்துல அது சாட்சியாக அதை விளக்கி கொண்டிருப்பதாக இருக்கின்றது. அங்கங்கு சாட்சியாய் அசைவிலாது அமரும் நாம், அசைவில்லாமல் எப்பொழுதும் இருக்கின்ற நாம், அச்சலன் என்று அறிகுவாயே, ஆத்மாவாகிய நான் அச்சலன் என்று அறிகுவாயே. ஆத்மா நாம் அச்சலஸ்வரூபம், சலனம் இல்லாதவர், சர்வ வியாபகமாக இருக்கிறவர். அடுத்த லட்சணம் நிர்குணன். குணம் இல்லாதவர் நிர்குணர், நிர்குணன். சத்துவமாங்குணதனில் ஈசனையும் ஆக்கி, தகும் ராசதந்தனில் ஜீவரையும் ஆக்கி, அத்தமோ குணத்தில் உலகதையும் ஆக்கி, அவைகள் தமை விரித்தடக்கி யுகங்கள் தோறும் வித்தரமாய் விளையாடல் செய்து கொண்டு விலங்கு பிரதானத்திற்கு அதீதமாகி சுத்த அதிஷ்டானமதாய் அபரிச்சின்ன சுக வடிவாய் உறும் நாம் நிர்குணன் என்று ஓர்வாய். சத்துவமாங்குணந்தனில் ஈசனையும் ஆக்கி, தகும் ராசதந்தனில் சீவரையும் ஆக்கி, அத்தமோ குணத்தில் உலகதையும் ஆக்கி, அவைகள் தமை விரித்தடக்கி யுகங்கள் தோறும் வித்தரமாய் விளையாடல் செய்து கொண்டு விலங்கு பிரதானத்திற்கு அதீதமாகி சுத்த அதிஷ்டானமதாய் அபரிச்சின்ன சுக வடிவாய் உறும் நாம் நிர்குணன் என்று ஓர்வாய்.
சத்துவமாம் குணந்தனில் ஈசனையும் ஆக்கி. இந்த மாயை பிரம்மத்தினுடைய சக்தியாக அபின்ன சக்தியாக இருக்கின்ற மாயை சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை உடையதாக இருக்கின்றது. திரிகுணாத்மிகா மாயா. அந்த 3 குணங்களில் சத்துவகுணம் பிரதானமாக இருக்கிற பொழுது அங்கே பிரம்மத்தோட பிரதிபிம்பம் ஏற்படுவது அதான் ஈஸ்வரன். அதனால் பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியில் சத்துவகுண பிரதானமாக சுத்த சத்துவமாக அதோடு கூடுகின்ற பொழுது அதில் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அது ஈஸ்வர தத்துவமாக ஆகின்றது இருக்கின்றது. அதனால் ஈசனையும் ஆக்கி. இந்த பிரதானம் அதுவே செய்கிற மாதிரி சொல்லியிருக்கிற விலங்கு பிரதானத்திற்கு செய்து கொண்டு, அதனால் வித்தரமாய் விளையாடல் செய்து கொண்டு விலங்கு பிரதானத்திற்கு, பிரதானம்னா பிரகிருதி, மாயைக்கு ஒரு பேர். அதனால் எப்போ மாயையை வெளிப்படுத்தி மாயையோடு பிரம்மம் கூடுகின்றதோ அப்போ தான் சிருஷ்டி வருது. ஆகவே இதை பிரதானமே செய்வது போல சொல்லி இருக்கு. அதனால் இது ஒரு ஆகு பெயர் தான். உண்மையிலே பிரம்மம் தான் தன்னுடைய சங்கல்பத்தினால மாயையை வெளிப்படுத்தி பிறகு ஈஸ்வரனாக ஆகிறார். பிரதானம் என்றைக்குமே ஜடம்தான். அதனால் அது செய்யறதில்லை. ஆனால் அதோட சம்பந்தத்தினால தான் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால பிரதானத்திற்கு நல்ல விடையால் செய்து கொண்டு விளங்கும் பிரதானத்திற்குன்னு சொல்கிறார். சத்துவகுணந்தனில் ஈசனையும் ஆக்கி. அப்புறம் தகும் ராசதந்தனில் சீவரையும் ஆக்கி. ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற பிரம்மம் சைத்தன்யம் அது ஜீவன். அப்படி ஜீவரையும் ஆக்கி. அப்போ அந்த பிறகு தமோ குணத்தில் இருந்து தான் சிருஷ்டி, உலகம், பிரபஞ்சம்ங்கிறது ஜட பிரபஞ்சம்ங்கிறது தமோ குணத்தினுடைய காரியமாக வருது. அத்தமோ குணத்தில் உலகு அதையும் ஆக்கி. மாயனுடைய அந்த தமோ குணத்திலிருந்து உலகை தோற்றுவித்து உலகமாக தோன்றி விரிந்து அவைகள் தமை விரித்து அடக்கி யுகங்கள் தோறும் இந்த ஈஸ்வரன், ஜீவன், உலகம் இவைகளை தோற்றுவித்தும் பிறகு தனக்குள் அடக்கி கொண்டும் இவ்வாறு சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று செய்து கொண்டும் வித்தரமாய், வித்தரம்னா விஸ்தாரமாக விளையாடல் செய்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற விலங்கு பிரதானத்திற்கு, பிரம்மத்தினுடைய சக்தியாக விளங்குகின்ற பிரதானத்திற்கு அதீதமாகி, அதீதமாகினா அதற்கு மேலானதாகி, அதற்கு வேறானதாகி, அதற்கும் ஆதாரமாக ஆகி, அதீதமாகி சுத்த அதிஷ்டானமதாய். இந்த மாயை, இந்த பிரதானம் இதெல்லாம் எந்த ஆதாரத்தை வைத்து கொண்டு செய்கின்றது? பிரம்மத்தை தான் ஆதாரமாக வைத்து கொண்டு செய்கின்றது. மாயை பிரம்மத்தை சார்ந்து பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த பிரதானத்திற்கும் வேறாக பிரதானத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அபரிச்சின்ன காலதேச வஸ்து வரையறை இல்லாமல், அதனால் சிருஷ்டிகள் தோன்றுனா சிருஷ்டியில் வரையறை ஒன்றுக்கொன்று வரையறைப்படுத்துவதாக இருக்கின்றது. சிருஷ்டியில் அது ஒன்றுக்கொன்று பல பேதங்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஆதாரமான பிரம்மத்தில் எவ்விதமான பரிச்சின்னமும் இல்லை. அதனால் பரிச்சின்னம் இல்லாததாக இந்த உபாதிகள் தோன்றுகின்ற பொழுது, இந்த நாமரூபங்கள், இந்த சிருஷ்டி தோன்றினாலும் இதெல்லாம் ஒரு கல்பனையாக கல்பிதமான உபாதியாக இருக்குது. இது வாஸ்தவமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பரிச்சின்னப்படுத்துவது இல்லை. ஆனால் சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னாடி இது அபரிச்சின்னமாக இருந்தது. சிருஷ்டி தோன்றினதுக்கப்புறம் பரிச்சின்னமாயிருச்சுன்னு இல்லை. சிருஷ்டிங்கிறதே ஒரு கல்பித்தம், வாஸ்தவமாக சத்தியமாக தோற்றுவிக்கப்படவில்லை. அதான் விளையாட்டாயினா அது வெறும் விளையாட்டாக கல்பிதமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த சிருஷ்டி தோன்றி இருக்கின்ற பொழுதும் சுத்த அதிஷ்டானம்னா அது எப்பொழுதும் சுத்த அதிஷ்டானமாகவே இருக்குது, அபரிச்சின்னமாகவே இருக்கின்றது. அதனால் பானையெல்லாம் செஞ்ச பிறகு ஆகாசம் அதுக்குள்ளே வந்துடுது. இப்போ ஆகாசம் பரிச்சின்னம் ஆயிருச்சான்னா பரிச்சின்னம் ஆகிறது இல்லையே, அப்படியே தான் இருக்கின்றது. இல்லை மண் பானையாக ஆனதுன்னா அப்போ பானை அப்படின்னு சொல்கிற போது அதுக்குன்னு ஒரு சின்ன வரையறை இருக்குது. அப்போ மண் பரிச்சின்னம் ஆயிடுச்சான்னா எத்தனை பானை இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மண்ணாகத்தான் இருக்குது. அது ஒரு வடிவத்தில் நம்ம இது 5 லிட்டர் 10 லிட்டர்னு சொல்கிறோமே ஒழிய மூலமான பொருள் அது அப்படியே தான் இருக்குது. அது மொத்தம் மண் கட்டியாக இருந்த போதும் அப்படியே தான் மண்ணாக தான் இருக்குது. பல பானைகள்ங்கிற வடிவத்துக்கு வர்ற பொழுதும் அதனால் அதற்கு ஒன்றும் பரிச்சின்னம்ங்கிறது வரவில்லை. அதனால் காரணம் அப்படியே இருக்குது. இந்த பிரபஞ்சங்கிற தோற்றத்திற்கு காரணமான ஆத்மா பிரம்மமானது அபரிச்சின்னமாகவே இருக்கின்றது. அபரிச்சின்னமாகவும்
சுக வடிவாய் சுக சொரூபமாக ஆனந்த சொரூபமாக அது இருக்கின்றது. உறும் நாம் அப்படி இருக்கின்ற நாம். அதனால் இந்த சிருஷ்டி ஈஸ்வரன் ஜீவன் பிரபஞ்சம் இந்த சிருஷ்டிக்கு அதிஷ்டானமாக சிருஷ்டிக்கு வேறாக சிருஷ்டிக்கு ஆதாரமாக அபரிச்சின்னமாக சுக வடிவாக இருக்கின்ற நாம். இந்த நகைகளுக்கு வேறா தங்கம் இருக்குது, அதீத நகைகளுக்கு வேறா தங்கம் இருக்குது. ஏன்னா தங்கம் நகை இல்லாமலும் தங்கம் இருக்கும். அது அதீதமாக இருக்குனாக்கா நகை இல்லாமலும் தங்கமானது இருக்கும். அதனால் நகையே தங்கம்னு சொல்ல முடியாது. நகையே தங்கமே நகைன்னு நகையே தங்கம்னு சொல்ல முடியாது. தங்கமே நகைன்னு வேணால் சொல்லலாம். அதுவும் தங்கம் தான் நகையாக இருக்கிறதுன்னு சொல்லலாமே ஒழிய நகையே தங்கம்னு சொல்ல முடியாது. நகையே தங்கம்னா அப்போ நகை இல்லாத தங்கம் இருக்கவே முடியாதுன்னு ஆயிரும். அதனால் நகை தங்கமாக இருக்குது, நகை இல்லாத தங்கமும் இருக்கின்றது. அப்புறம் தங்கமே நகைன்னு சொல்லலாம். ஏன்னா அதான் காரணம், தங்கம் தான் நகையாக ஆகி இருக்கின்றது. அதனால் அதீதமாக அந்த நகைகள் என்ற அந்த தோற்றங்கள் வந்த பொழுதும் அதோட அது அதற்கு வேறாகவே இருக்கின்றது. அதனுடைய சொரூபத்திலிருந்து தன்மையிலிருந்து மாறாமலே அது அப்படியே இருக்கின்றது. அதனால் நகைங்கிறது அதன் மேலே ஒரு கல்பித்தம் தான். ஒரு நகையினுடைய அழிவு தங்கத்தினுடைய அழிவு அல்ல, காரியத்தினுடைய அழிவு காரணத்தினுடைய அழிவு அல்ல. அதனால அதீதமாகி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் பிரதானத்திற்கு அதீதமாகினா பிரதானத்திற்கும் வேறாக பிரதானம் இந்த தன்னுடைய முக்குணங்களால் இந்த சிருஷ்டி முதலானவைகளாக தோன்றி இருக்கின்றது. அந்த பிரதானத்திற்கும் வேறாக சுத்த அதிஷ்டானம் அந்த பிரதானத்திற்கும் ஆதாரமாக அப்புறம் அபரிச்சின்ன சுக வடிவாய் எவ்விதமான பரிச்சின்னமும் இல்லாத சுகஸ்வரூபமாக இருக்கின்ற நாம், இருக்கின்ற ஆத்மா, இருக்கின்ற பிரம்மம் நிர்குணம். அதனால் அந்த மாயைக்கு சத்துவம் ரஜஸ் தமசுன்னு குணம் இருக்குது. ஆத்மா பிரம்மம் நிர்குணமாக இருக்கின்றது. நிர்குணம்ங்கிறதுனால அது நிராகாரம் நிர்விகாரம் எல்லாமே வருது. குணம் இல்லை, ஆகவே அதில் குண மாறுபாடு என்பது இல்லை, விகாரம் என்பது இல்லை, ஒரு தோற்றத்தை அடைதல் என்பது இல்லை, அது அப்படியே இருக்கின்றது. அதனால் எவ்விதமான குணங்களும் இல்லாதது ஆத்மா. நிர்குணன். குணம் வர்ற பொழுது தான் அதில் ஏற்றத்தாழ்வு வருது, நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் வருது. குணம் இல்லாத ஆத்மா எப்பொழுதும் ஒரே தன்மையதாய் இருக்கின்றது. அதனால் ஆத்மாவாகிய நாம் எந்த குணமும் இல்லாதவர்கள், ஆகவே எப்பொழுதும் ஒரே தன்மையில் இருக்கின்றவர்கள். சுகஸ்வரூபமாக அபரிச்சின்னமாக இருக்கின்ற ஆத்மா நாம் என்று சிந்திப்பாயாக. நிர்குணன். அடுத்தது நிர்விகற்பம். விகற்பம்னா மாறுபாடு, விகற்பம்னா எந்த விதமான மாறுபாடும் இல்லாதது. விகாரம் நிர்விகாரம் நிர்விகற்பம் ஒரே மாதிரியான அர்த்தம் தான். எவ்விதமான மாறுபாடும் இல்லாதது. ஆகும் ஐயேழ் தத்துவமாம் விகற்பங்கட்கும் அப்பாலாய் அவையின் அதிஷ்டானமாகி ஏகமதாம் அத்வித ஞானமாகி இருக்கின்ற நாம் தன்னில்தான் விகற்பமற்றே போகும் இவை தமிழ் கூடினாலும் பற்றா புகழ் நிமல படிகம் போல் விகற்பமற்று வேகலிலா கடமாதி உறும் வெயிற்போல் இருக்கின்ற நாம் நிர்விகற்பமாகும். ஆகுமையேழ் தத்துவமாம் விகற்பங்கட்கும் அப்பாலாய் அவையின் அதிஷ்டானமாகி ஏகமதாம் அத்வித ஞானமாகி இருக்கின்ற நாம் தன்னில்தான் விகற்பமற்றே போகும் இவை தமிழ் கூடினாலும் பற்றா
புகழ் நிமல படிகம் போல் விகற்பமற்று வேகலிலா கடமாதி உறும் வெயிற்போல் இருக்கின்ற நாம் நிர்விகற்பன் ஆகும். ஆகும் ஐயேழ் தத்துவமாம் விகற்பங்கட்கும் அப்பாலாய் அவையின் அதிஷ்டானம் ஆகி ஐயேழு தத்துவம், ஐயேழு 35 தத்துவம். இந்த சரீர தத்துவங்கள் 35 தத்துவம். சூக்ஷ்ம சரீர தத்துவம் 20, ஸ்தூல சரீர தத்துவம் 6, பஞ்சபூதங்கள் 1, அப்புறம் ஈஸ்வரன், ஜீவன், அவித்யா, மாயா 35 தத்துவங்கள். இதெல்லாம் விகற்பம். இதெல்லாம் ஆதாரமான பிரம்மத்திலிருந்து அதன் மேலே கல்பனையாக மாயா கல்பனையாக தோன்றியவை. அந்த அதிஷ்டானமான பிரம்மம் அதனுடைய சங்கல்பத்தினால இவைகளாக ஆகியிருக்கின்றது. அதனால் இந்த 35 தத்துவத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது ஆத்மா பிரம்மம். அதனால் அப்பாலை அதற்கு வேறாகவும் அதற்கு அதிஷ்டானமாகவும் இருக்கின்றது. வேறாக இருக்குன்னா தனியாக எங்கேயோ இருக்குது, இது தனியாக எங்கேயோ இருக்குன்னு இல்லை. அதற்குள்ளே இருந்தாலும் அதனால் பாதிப்பு அடையாததாக இருக்கிறது, அதனால் வேறாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதனால் விகற்பங்கட்கும் அப்பால்னா அது எங்கேயோ தனியாக ஏதோ ஒரு லோகத்தில் இருக்குது, இதில் இருக்குல்ல. தங்கம் நகைகளாக ஆகிற பொழுது நகைங்கிற தோற்றம் வந்தாலும் எல்லா நகைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது தங்கம் தான். ஆனால் நகைன்னு பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நகை அதனுடைய வடிவத்தில் வேறுபாடு பண்ணுறோம். அந்த வேறுபாடுகள் உண்மையிலேயே தங்கத்தினுடைய சொரூபத்தை மாற்றி இருக்கிறதான்னா, நகைகளுக்குள்ள டிசைனில் நம்ம எப்படி மாற்றினாலும் தங்கத்தினுடைய சொரூபத்தில் எந்த மாறுபாடும் ஏற்படுவது இல்லை, அது அப்படியே இருக்கின்றது. அதனால தான் அந்த விகற்பங்களுக்கு அப்பால்னா, விகற்பத்தினால் விகற்பம் அடையாததாக தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமல் அப்படியே இருப்பதாக, அதே சமயம் அவற்றிற்கு அதிஷ்டானமாக ஆகி இருப்பதாக. ஏகமதாம் அத்வித ஞானமாகி ஒன்றாக, இரண்டற்ற ஒன்றாக, தனக்கு அந்நியமாக வேறொன்று இல்லாத ஒன்றாக, தன்னை போல் இன்னொன்று இல்லாத ஒன்றாக, அதுவும் எப்படி சேத்தனமாக சைத்தன்யமாக ஞானஸ்வரூபமாக ஞானமாகி இருக்கின்ற நாம், ஞான வடிவமாக இரண்டாவது இல்லாததான ஒன்றையான ஆத்மாவாக இருக்கின்ற நாம், தனில்தான் விகற்பம் அற்றே, நமக்குள்ள தானே விகல்பம் என்பதும் ஏற்படவில்லை. அதனால் ஒன்றில் மாறுபாடுங்கிறது இன்னொன்றின் சம்பந்தத்தினால வரலாம், சம்பந்தம் இல்லைனாலும் அது தானாக மாறி போகலாம். ரெண்டுமே மாறுபாடுங்கிறது அதனிடத்தில் இயல்பாகவே அதற்குள்ளே இப்போ உடம்புல மாறுபாடுனா வயசாக மாறிக்கொண்டே போகிறது, வளர்தல் தேய்தல் அப்படிங்கிறது மாறுபாடு இயல்பாகவே சரீரத்தில் வருது. அல்லது புறத்தில் இருக்கக்கூடிய உணவு முதல் மற்ற விஷயங்களால் உடம்புல மாறுபாடுங்கிறது வருகின்றது. அப்படி இந்த 35 தத்துவங்களோட விகல்பங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ஆத்மாவுக்கு மாறுபாடுங்கிறது இல்லை. அதுவாக இருந்து அதுவே மாறிக்கொண்டு இருக்கிறதுனா அப்படியும் இல்லை. அதனால் தனில்தான் விகற்பம் அற்றே, தன்னைத்தானே விகற்பம் அடையாததாகவும், போகும் இவை தமிழ் கூடினாலும், வந்து போகக்கூடிய தன்மையுடையதான இவைகளோடு சேர்ந்து இருந்தாலும், சேர்ந்து இருப்பது போல இருந்தாலும், கூடினாலும்னா இவைக்குள்ளே இருந்தாலும், இந்த சரீரத்துக்குள்ள 35 தத்துவங்களை உடைய சரீரங்களுக்குள்ள இருப்பதாக அது இருந்தாலும், இந்த சரீரங்கள் வந்து போகக்கூடியவை. அதனால் போகும் இவை தமிழ் கூடினாலும், அழியக்கூடிய தன்மையுடைய இவற்றோடு கூடி இருந்தாலும், பற்றா புகழ் நிமல படிகம் போல் விகற்பம் அற்று. இந்த நிமல படிகம் நிர்மலமான ஸ்படிகம், தூய்மையாக வெண்மையாக இருக்கக்கூடிய நிறமற்று இருக்கக்கூடிய அந்த ஸ்படிகங்கள், அதனுடைய அருகாமையில் வேறு என்ன நிறங்களை உடைய புஷ்பங்களை நம்ம வைத்தாலும் அந்த நேரத்துக்கு அது அந்த நிறத்தை அடைந்தது போல இருக்கும். ஆனால் உண்மையிலே அது அதனுடைய சம்பந்தம் அருகாமை இருக்கிறதுனால அதனுடைய இயல்பான தன்மை
அதிலிருந்து மாறுபாடு அடைவது இல்லை. அதனால் உபாதியினுடைய தோஷங்கள், உபாதியினுடைய குணங்கள் அந்த உபாதேயத்தில் வந்து சேர்வது இல்லை. அது அருகாமையில் இருந்ததுனால அடைந்தது போல தெரிகின்றது. அது சிவப்பு நிறத்தையோ அல்லது நீல நிறத்தையோ அடைந்தது போல தெரிகிறதே ஒழிய வாஸ்தவமாக மாறுபாடு அடைவது இல்லை. அதனால் பற்றா புகழ் நிமல படிகம் போல தன் அருகில் வேறு நிறங்களை உடைய என்ன பொருள் இருந்தாலும் அந்த பொருள் அதனுடைய குணத்தை பற்றாத, அதை அடையாத, எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கின்ற படிகக்கல் போல விகற்பம் அற்று. இந்த 35 தத்துவங்களோட ஆத்மா இருந்தாலும் அது அதனால் விகல்பம் அடையாமல், தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறுபாடு அடையாமல். வேகலிலா கடமாதி உறும் வெயில் போல. இந்த கடம் முதலான உலகப் பொருள்கள், சூரியனால் பிரகாசிக்கப்படுகின்ற பொருள்கள் இருக்குது. சூரிய ஒளியினால் அவைகள் மாறுபாடு அடையலாம். இந்த சூரிய ஒளியினால் அந்த பொருள்களுக்குள்ள மாறுபாடு வரலாம். சூரிய ஒளியில் மாறுபாடு வருமானம் அது வராது. சூரிய ஒளி அது அப்படியே தான் இருக்கின்றது. அதனால் கடமாதி உறும் வெயிற் போல இருக்கின்ற நாம் நிர்விகற்பன் ஆகும். நாம் நிர்விகற்பம் ஆகும். ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தோடு கூடியிருந்தாலும் சரீரத்தினுடைய குணங்களால் நாம் மாறுபாடு அடைவது இல்லை. சரீர சம்பந்தத்தினால ஆத்மா விகாரம் அடைவது இல்லை. ஆகவே நான் நிர்விகற்பன். அதனால் எப்பொழுதுமே ஆத்மா நிர்விகற்பமாக இருக்கின்றது. அதனால் உடம்புக்கு வந்த உடனே சம்சாரியாக ஆகிவிட்டார்னா அப்புறம் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடையிறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும். அப்படின்னா ஆத்மா சம்சாரி ஆகலை, அது விடுதலை அடையணுங்கிறது இல்லை. இந்த ஜீவன் அறியாமையினால் சம்சாரி ஆகிவிட்டதாக கருதுகிறான். ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாததுனால அனாத்மாவான சரீரத்தை நான் நினைத்து, அனாத்மாவான சரீரத்தை ஆத்மாவாக நினைத்து நான் சம்சாரத்தை அடைந்து விட்டதாக இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய ஜீவன் கருதுகின்றான். ஒரு பொழுதும் ஆத்மா அனாத்மா ஆகலை, அனாத்மா ஆத்மா ஆகலை, ஆக முடியாது. ஏன்னா ஆத்மா சத்வஸ்து, அனாத்மா மித்யாவஸ்து. அதனால் அதில் இந்த நகைக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நகை எந்த விதத்திலாவது தங்கத்தை பாதித்து விட முடியுமான? பாதிக்கவே முடியாது. ஏன்னா தங்கம் உண்மை பொருள், நகைங்கிறது வெறும் தோற்ற மாத்திரம், கல்பிதமான ஒரு பொருள். அதனால் கற்பனையான ஒன்று உண்மையில் இருக்கிறத பாதிக்க முடியாது. கயிற்றில் தோன்ற பாம்பு கைத்தை என்ன பண்ணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. கயிறாகவே தான் இருக்கும். சொல்லப்போனால் கயிறுக்கு பாம்பை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ கயிறில் பாம்பை பார்க்குற ஆளுக்கு தான் அது பாம்புன்னு தெரியுதே ஒழிய அந்த கயிறாகவே இருக்கின்றது. அதற்கு பாம்பு ஐயோ நான் பாம்பாகி விட்டேன், திரும்ப நான் எப்போ கயிறாகிறதுன்னு அப்படி அது நினைப்பது இல்லை. பார்ப்பவனுடைய அறியாமையினால் அப்படி இருக்கின்றது. அது மாதிரி ஆத்மா எப்பொழுதும் நிர்விகல்பமாகவே நிர்குணமாகவே இருக்கின்றது. அறியாத ஜீவன் நான் ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாத ஒருவன் அனாத்மாவை ஆத்மாவாக கருதி நான் சம்சாரத்தை அடைந்து பிறந்திருக்கிறேன், சாக போகிறேன், இல்லை இன்ப துன்பம் வருது, இந்த இன்ப துன்பத்திலிருந்து நான் எப்படி விடுதலை அடைகிறதுன்னு நினைக்கின்றான். அப்போ இது அறியாமையினால் ஏற்பட்ட ஒன்று. அறியாமையினால் அத்தியாசம், அத்தியாசத்தினால் ஏற்பட்டது சம்சாரம். ஆகவே எப்பொழுதும் ஆத்மா நிர்விகற்பமாகவே இருக்கின்றது. விவேகம் வர்ற பொழுது இந்த அத்தியாசம் போகின்றது. அத்தியாசம் போகிற பொழுது ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபம் விளங்குகின்றது. யதார்த்தம் எப்பொழுதும் ஆத்மா இந்த உடல் உலகம் முதலானவற்றை எடுக்கவே இல்லைன்னா. அதனால் இந்த உலகத்தை ஏன் தோற்றுவித்து துன்பத்தை கொடுக்கணும்னா, உலகம்னு ஒன்று படைச்சு உடம்புன்னு ஒன்று படைச்சு ஏன் இந்த லீலை விளையாட்டுனா, இது விளையாட்டு அவருக்கு தேவையா அப்படின்னா அவர் படைக்கவே இல்லை, படைச்சதாக நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். இந்த இன்ப துன்பங்களெல்லாம் ஏன் பண்ணி இருக்கிறார், பண்ணாமலே இருந்திருக்கலான்னா அவர் ஒன்றுமே பண்ணலை, நாம பண்ணி கொண்டது. அது நம்முடைய கற்பனை. இப்படி இருக்குங்கிறது ஜீவர்களுடைய அறியாமையினால் தோன்றியது. ஏன் இந்த கயிற்றில் பாம்பை ஏற்படுத்தி என்னை பயமுறுத்தணும்னா, வேறு கயிறு ஏதாவது பண்ணிச்சா என்ன? கயிறு ஒரு பாம்பாக தோன்றி இவனை பயமுறுத்தணும்னு ஒன்று பயமுறுத்தலை. கயிறாகவே இருக்கின்றது. இந்த ஜீவனுடைய அறியாமையினால் மூடப்பட்ட ஜீவன்
சம்சாரம் இருப்பதாக கருதுகிறான். அதனால் இந்த சம்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய கல்பனை தானே ஒழிய வாஸ்தவமாக அது இல்லை என்பது தான் அத்வைத வேதாந்தம் சொல்கிறது. அப்புறம் மற்ற அத்வைத சாஸ்திரம் சொல்கிறது, மற்ற சித்தாந்தங்களில் வேறு வேறு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை இது தான். பின்னாடி அடுத்த பாட்டில் வரப்போகுது மற்ற மதங்கள் எப்படி சொல்லுது, ஆனால் அத்வைதத்தில் அது இல்லைங்கிறத சொல்ல போகிறார் அடுத்து. அதனால் இந்த நிர்விகற்பன்ன நான் எப்பொழுதுமே எவ்விதமான மாறுபாடையும் அடையவில்லை. நான் பூர்ணமான ஆத்மாவாகவே, சுகஸ்வரூபமான ஆத்மாவாகவே, நிர்விகல்பமான நிர்குணமான நிர்விகாரமான ஆத்மாவாகவே எப்பொழுதும் நாம் இருக்கின்றோம் என்று தியானிக்க வேண்டும். அதனால் நாம் நிர்விகற்பன் ஆகும். அடுத்து நிராகாரன். ஆகாரம்னா வடிவம், ரூபம்னு அர்த்தம். உருவம், வடிவம், ரூபம் என்பதுக்கு ஒரு வார்த்தை ஆகாரம். நிர் ஆகாரம்னா எவ்விதமான வடிவம், ரூபம் என்பது இல்லை. பரிச்சின்னம் உடையதுக்கு தான் ரூபம் வடிவம்ங்கிறது இருக்கின்றது. விகாரம் அடையக்கூடியதுக்கு தான் ரூபம் வடிவம் இருக்குது. ஆத்மா நிர்விகாரம். நிர்விகாரம் அதனால் நிராகாரம். அது எந்த ரூபத்தையும் எடுப்பது இல்லை. ரூபத்தை எடுப்பது போல, எடுத்தது போல தோன்றினாலும் வாஸ்தவமாக ரூபத்தை எடுக்கவில்லை. ரூபம் இல்லாமலே அது இருக்கின்றது. ஆகாரம் இல்லை. ஆகுவெளி உருவாகும் பிரம்மம் என்றும் அதற்குருவம் நாமமிலை அமூர்த்தம் என்றும் ஆம் முன்பின் உட்புறமில் பிரம்மம் சாட்சி ஆகுமென்றும் அறிபடுதல் அக்திலாதில் ஏகமதாம் பிரம்மம் இதற்கு அணியமாகி இவை விளக்கும் அறிவும் நிராகாரம் என்றும் ஈரிரண்டு சுருதிகளும் கூறலானும் இயல் கதிரை நாடும் மனம் உடனே நீண்ட சோக சிதாபாசனுக்கும் சித்ததென்னும் தொடர்பால் வாள் வெட்டும் அனல் சூடும் கையில் தொடருதல் போல் இலதேல் தற்சுபாவ சித்து சொல் உருவரகிதரென்று வேண்டுமோ என் சோகமில் உத்தியினாலும் நாமே உள்ளில் தோற்று பொறி வெளிப்பொறியின் விடயம் இன்றி தொடர் அவையை விளக்கும் அனுபவத்தினாலும் துகளில் நிராகாரன் நாம் எனவே ஓர்வாய். ஆகுவெளி உருவாகும் பிரம்மம் என்றும் அதற்குருவம் நாமம் இலை அமூர்த்தம் என்றும் ஆம் முன்பின் உட்புறமில் பிரம்மம் சாட்சி ஆகும் என்றும் அறிபடுதல் அக்திலாதில் ஏகமதாம் பிரம்மம் இதற்கு அணியமாகி இவை விளக்கும் அறிவும் நிராகாரம் என்றும் ஈரிரண்டு சுருதிகளும் கூறலானும் இயல் கதிரை நாடும் மனமுடனே நீண்ட சோக சிதாபாசனுக்கும் சித்ததென்னும் தொடர்பால் வாழ்வெட்டு மணல் சூடும் கையில் தொடருதல் போல் இலதேல் தற்சுபாவ சித்து
சொல் உருவ ரகிதரென வேண்டுமோ என் சோகமில் உத்தியினாலும் நாமே உள்ளில் தோற்று பொறி வெளிப்பொறியின் விடயமின்றி தொடரவையை விளக்கும் அனுபவத்தினாலும் துகளில் நிராகாரன் நாம் எனவே ஓர்வாய். ஆகும் வெளி உருவாகும் பிரம்மம் என்றும். இந்த 4 வேதங்களும் ஆத்மாவை பிரம்மத்தை இவ்வாறு சொல்லுகின்றன. அமூர்த்தம், நாமம் ரூபம் இல்லாதது என்று சொல்லுகின்றனங்கிற கருத்தை முதல்ல சொல்கிறார். அதனால் 2 ஸ்ருதிகளும் கூறலானும் நடுவில் வார்த்தை வருது 6வது லைனில் 8வது லைனில். 2 ஸ்ருதிகளும்னா 2 4 ஸ்ருதி 4 வேதங்களும் அப்படின்னு அர்த்தம். 4 வேதங்களும் கூறலானும். என்ன கூறுது? இந்த ஆத்மா பிரம்மமானது வெளி உருவாகும் பிரம்மம் என்றும். வெளி உருவாகும்னா வெளினா ஆகாசம் போல இருக்கின்ற, ஆகாசமாக இருக்கின்ற பிரம்மம் என்றும். பிரம்மத்துக்கே ஆகாசம் அப்படின்னு பேர் இருக்குது. ஆகாசம் போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்வ வியாபகமாக எங்கும் இருக்கிறது ஆகாசம் இருக்குது. அதனால் ஆகாசம் போல பிரம்மமே ஆகாசம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுத்துருக்கிறது எதுவோ அதுக்கு ஆகாசம்னு பேர். ஆகாசத்துக்கும் அவகாசம் கொடுத்துருக்கிறது பிரம்மம். அதனால் ஆகாசங்கிற பெயர் பிரம்மத்துக்கும் பொருந்தும்னு விசாரம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் காரியமான ஆகாசத்துக்கு ஆகாசம்னு பேர் இருக்குது, பிரம்மத்துக்கும் ஆகாசங்கிற பெயர் பொருந்தும். அதனால் ஆகாசமாக இருக்கின்ற, அல்ல நமக்கு புரிகிறதுக்காக ஆகாசம் போல இருக்கின்ற அப்படின்னா சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்திருக்கின்ற, பரிச்சின்னம் இல்லாமல் இருக்கின்ற, ஏக்கமாக இருக்கின்ற, குணம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கின்றன. ஏன் ஆகாசத்தை உதாரணமாக சொல்லுகின்றோம் என்றால், ஆகாசம் ஒன்றாக இருக்குது, பல ஆகாசம் சொல்ல முடியாது. ஆகாசங்கிறது ஒன்று. அப்புறம் அதற்கு ஒரு பரிச்சின்னம், அதற்குன்னு ஒரு எல்லைங்கிறது இல்லை, வியாபகமாக இருக்கின்றது. ஆத்மாவும் ஒன்று தான், அதுவும் வியாபகமாக இருக்குது. அப்புறம் அதற்குன்னு ஒரு ரூபம் இல்லை, பிரம்மத்திற்கும் ரூபங்கிறது இல்லை. அதற்குன்னு ஒரு குணம் இல்லை, பிரம்மத்துக்கு குணம் இல்லை. ஆகாசம் நிர்மலமாகவே இருக்குது, பிரம்மமும் நிர்மலமாகவே இருக்கின்றது. ஆகாசம் அதிசூக்ஷ்மமாக இருக்கின்றது, அறிய முடியாததாக இருக்கின்றது. அதே போல் பிரம்மமும் அதிசூக்ஷ்மமாக இருக்கின்றது. அதனால் இத்தனை பொருத்தங்கள் இருக்கிறதுனால ஆகாசங்கிறது தான் ரொம்ப நெருக்கமான ஒரு உதாரணம். ஆனால் ஆகாசங்கிறது ஜடம், அதுவும் ஒரு காலத்தில் தோன்றியது, அந்த அம்சத்தில் பொருந்தாது. ஆனால் பொருந்துகின்ற மற்ற அம்சத்தை வைத்து கொண்டு உதாரணம் ஆகாசம் போலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையிலையும் சொல்கிறார், புருஷோத்தம யோகத்திலையும் வருகின்றது. வெளி உருவாகும் பிரம்மம் என்றும், வெளியுனா ஆகாச உருவமாகும் பிரம்மம் என்றும், அதற்கு உருவம் நாமம் இலை அமூர்த்தம் என்றும். அந்த பிரம்மத்திற்கு ஒரு உருவம் இல்லை, நாமம் இல்லை, ஒரு பெயர் என்பது இல்லை, வடிவம் என்பது இல்லை. அதனால் அது அமூர்த்தம்னா, மூர்த்தினா ரூபம் வடிவம், அமூர்த்தினா உருவம் இல்லாதது, அமூர்த்தம் என்றும். ஆம் முன்பின் உட்புறம் இல் பிரம்மம் சாட்சி ஆகும் என்றும். உள்ளே வெளியே என்று எங்கும் இருக்கிறது. முன்னே பின்னே உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் இருக்குது. கைவல்ய உபனிஷத்தில் வந்துடுச்சு, அந்த மந்திரம் வந்துடுச்சான்னு தெரில. பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்டாத் தக்ஷிணச்சோத்தரேன, அந்த மந்திரம் கைவல்ய உபனிஷத்தில் இருக்குது. பிரம்மமே முன்னும் பின்னும் இருக்குது, மேலும் கீழும் இருக்குது, உள்ளும் புறமும் இருக்குது. அந்த மந்திரம் இல்லைன்னா வரும், அவ்வளோதான். கைவல்ய உபனிஷத்தில் இருக்குது, கைவல்ய உபனிஷத்தில் தான் இருக்குது, வரும். கைவல்ய உபனிஷத்தில் அந்த மந்திரம் வருது. முண்டகோபனிஷத்தான்னு தெரில, முண்டகோபனிஷத்து. அதனால் பிரம்மமே எங்கும் முன்னும் உட்புறம் இல் பிரம்மம் சாட்சி ஆகும் என்றும். சாட்சி ஆகும் என்றும், பிரம்மம் சாட்சி ஆகும்.
பிரம்மமே சாட்சியாக இருக்கின்றது. அல்லது இப்படின்னு சொல்லலாம், ஆம் முன்னும் பின்னும் அமூர்த்தம் என்றும் முன்பின் உட்புறம் இல் பிரம்மம்னா இல்லை, உட்புறம் இல்லுன்னு இருக்குது. அதனால் உள்ளே வெளியேங்கிறதெல்லாம் இல்லை. உள்ளே வெளியேன்னு இருக்கிறது சொல்கிறதுக்கு அப்படியான லட்சணங்கள்லாம் சொல்ல முடியாததாக. ஏன்னா எங்கே ரூபம் இருக்கோ, எங்கே வரையறை இருக்கோ, அப்போ தான் அது உள்ளே வெளியே இங்கே இருக்குது அங்கே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லை, சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால அதுக்கு உள்ளே வெளியே அப்படின்னுலாம் சொல்ல முடியும். ஆகாசத்துக்கு உள்ளே ஆகாசத்துக்கு வெளியேன்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படி சொல்ல முடியாது. அதனால் உட்புறம் இல்லைனா முன்ன பின்ன மேலே கீழே உள்ளே புற வெளியே இல்லைன்னு இந்த உபாதியை வைத்து கொண்டு உபாதிக்கு உள்ளும் புறமும் இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையிலே பிரம்மத்துக்கு இடத்துல உள்ளே வெளியேங்கிறது கிடையாது. அவயவம் இருக்கிறதுக்கு தான் உள்ளே வெளியேங்கிறது சொல்ல முடியும். ஆகாரம் இருக்கிறதுக்கு தான் உள்ளே வெளியேன்னு சொல்ல முடியும். அப்படி எதுவும் இல்லாத பிரம்மமானது சாட்சி ஆகும். அதுவே ஒரு சரீரத்தில் ஜீவனுக்கு சாட்சியாக இருக்கின்றது என்றும், அறிபடுதல் அஃது இலாது இல், அறிபடுதல் இல்லாதது இல், ஏக்கமதாம், அறியப்படுவதாகவும் இல்லை அறியப்படாததாகவும் இல்லை, விதித்தம் அவிதித்தம் ரெண்டும் இல்லைன்னு உபனிஷத்து சொல்லுகின்றது. அறிபடுதல் அஃது இலாது இல், ஏக்கமதாம் பிரம்மம், இதற்கு ஏக்கமாக இருக்கின்ற பிரம்மம், இதற்கு அணியமாக இவை விளக்கும், இதற்கு வேறாக இவைகளை அறிகின்ற அறிவும், இவை விளக்கும் அறிவும் நிராகாரம் என்றும் ஈர் இரண்டு, ஏகமாம் பிரம்மம் இதற்கு அந்நியமாகி இவை விளக்கும். இந்த நாம ரூபங்களுக்கெல்லாம் வேறாக இருந்து இவைகளை விளக்குகின்ற, அதனால் ஒன்றாக இருக்கின்ற பிரம்மம் அது அறியப்படுவதும் அல்ல அறியப்படாததும் அல்ல, அறிவு சொரூபமாக அது இருக்கின்றது. அறியப்படும் விஷயமாகவும் இல்லை அறியப்படாத விஷயமாகவும் இல்லை, அது அறிபவனுடைய சொரூபமாக இருக்கின்றது. அறிபடு பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. அணியமாகி, இந்த இதற்குன அறியப்படுவதாகிய இந்த விஷயங்களுக்கு அணியமாகி அதற்கு வேறானதாக இருந்து இவைகளை விளக்குகின்ற அறிவும் நிராகாரம் என்றும், இது நிராகாரம், இது உருவம் இல்லாதது. அதாவது இந்த இடத்துல ஐக்கியத்தை சொல்கிறார். பிரம்மம் நாமரூபம் இல்லாதது, அப்புறம் சரீரத்தில் இருக்கிற பொழுது அது சாட்சியாக இருக்கின்றது, அது அறிபவனாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த அறிவும் நிராகாரமாக இருக்கின்றது. உள்ள ஆத்மாவாக இருக்கின்ற அறிவு நிராகாரமாக இருக்கின்றது. வெளியே இருக்கக்கூடிய பிரம்மம் என்ன? அதுவும் நிராகாரமாக இருக்கின்றது. உருவம் இல்லாமல் இருக்கு. உடம்புக்கு தான் உருவம் இருக்கே இல்லையே, உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு உருவம் என்பது இல்லை. உடம்புக்குள்ளே இருந்தாலும் அது அந்த உடம்பினால் வரையறுத்து உடம்போட அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆத்மா அணுப்பரிமாணமா மத்தியம பரிமாணமா இல்லை வியாபகமா அப்படிங்கிறதெல்லாம் விசாரத்தில் இருக்குது. ஆத்மாவோட அளவு என்னன்னு, அது அணு அளவு இருக்கமா அப்படி அணு அளவுன்னு சொல்கிற மதங்கள் இருக்குது. அப்புறம் வியாபகமாக இருக்கக்கூடியது சர்வ வியாபகமாக இருக்குதுன்னு சொல்கிறது. இது ரெண்டுமே கிடையாது, ரெண்டுக்கு நடுவில் இருக்குன்னா மத்தியம பரிணாமம்னு. உடம்பு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு ஆத்மா இருக்கும்ட்டான். அப்படி சமண மதம் சில மதங்கள் அப்படி சொல்லுது. சமண மதம் சில அந்த மதம் இருக்குது. மத்தியம பரிமாணம்னா, மத்தியம பரிமாணம்னா அது எப்போ எந்த உடலை எடுக்குதோ அந்த உடல் அளவுக்கு ஆத்மா இருக்கும்னா. ஏன்னா உடம்போட எல்லா பகுதியும் நான் உணரப்படுது இல்லை. அதனால் ஆத்மா உடம்புல ஒரே ஒரு இடத்துல ஏகதேசமாக இருக்குதுன்னு சொன்னால் அங்குஷ்ட மாத்திர புருஷகன்னா, அப்போ அங்கே தான் இருக்குன்னா மற்ற உடம்போட மற்ற பகுதியெல்லாம் ஆத்மா தான் நான் தானே நினைக்கப்படுது. அங்கேயும் நான்கிற உணர்வு இருக்கே. அதனால் உடம்போட அளவு என்னவோ அது ஆத்மாவினுடைய அளவுங்கிறது இருக்குது, இல்லை அதை கடந்தும் வியாபித்து இருக்குங்கிறது இருக்குது. அதனால் இது சர்வ வியாபகமாக இருக்கின்றது, நிராகாரமாக இருக்கிறது. உடம்புள் இருந்தாலும், ஒரு உடம்புக்குள்ளே இருந்தாலும் அது உடம்போட வடிவத்தை எடுத்ததாக இல்லை. அதனால் இவை விளக்கும் அறிவும் நிராகாரம். இந்த நாம ரூபங்களை விளக்குகின்ற அறிவும் பிரகாசிக்கின்ற அறிவு நிராகாரம் என்றும்,
இரண்டு ஸ்ருதிகளும் கூறலாலும். 4 ஸ்ருதிகள் 4 வேதங்களும் கூறுகின்றது. அதனால் பிரம்மம் நிராகாரமாக இருக்குது, பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்குது, ஆத்மா நிராகாரமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் நிராகாரமாக இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக. இயல் கதிரை நாடும் மனம் உடனே நீண்ட சோக சிதாபாசனுக்கும் சித்து அதென்னும் தொடர்பால் வாழ்வெட்டும் அனல் சூடும் கையில் தொடருதல் போல். இந்த கையை வாளால் வெட்டுறதுனாலேயோ அனல் நெருப்புனால சுடுறதுனாலேயோ அது தனியாக ஆகி விடுகிறது. இந்த சிதாபாசன் இயல் கதிரை நாடும் மனம், இந்த மனசு நம்ம கண்ணு வழியாக தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ பார்க்குறோம். அப்படி பார்க்கறது பொழுது அது எங்கேயோ இருக்குது, நமக்கு அது எப்படி தெரியுதுன்னா, அது எப்படி தெரிகிறதுனா இந்த மனதில் இருக்கக்கூடிய சைத்தன்ய அம்சமானது இந்திரியங்கள் வழியாக போய் அந்த பொருளை வியாபித்து அதை அறிகின்றது. அப்போ சிதாபாசன் சூரியன் வரைக்கும் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறார். சூரியன் வரைக்கும் போய் அந்த சூரியனை அடைந்து அந்த விருத்தி அந்த ரூபமானது மனதில் இது சூரியன் அப்படின்னு தெரிந்து கொள்கிறார். அதனால் இந்த சைத்தன்ய பிரதிபிம்பம் ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்குது, அந்த கரணத்தில் ஆத்மானுடைய பிரதிபிம்பம் வருது, அதான் சிதாபாசன். அந்த சிதாபாசன் மனதை சேதனமாக்கி இந்திரியத்தை சேதனமாக்கி பிறகு இந்திரியங்கள் வெளியே இருக்கக்கூடிய பொருளை பார்க்கிற பொழுது இந்த அந்தக்கரண விருத்தியானது, அந்தக்கரண விருத்தியோடு அதில் இருக்கக்கூடிய சிதாபாசனும் போகிற சிதாபாசனும், ஏன்னா அந்தக்கரண விருத்தியும் ஜடம்தான், அந்த கரணமும் ஜடம்தான், அந்த விருத்தியும் ஜடம்தான். இப்போ அதில் ஒரு சேத்தன அம்சம் இருக்குது, அது சிதாபாசன். அந்த அந்தக்கரண விருத்தியோட சிதாபாசனும் சூரியன் வரைக்கும் போய், அதனால் நம்ம தினம் சூரியனை போயிட்டு வரோம், சூரியனுக்கு போயிட்டு வரோம், பார்த்துட்டு வரோம்னா எந்தெந்த பொருளெல்லாம் பார்க்குறோமோ விருத்தி அங்கே போய் அந்த பொருளோட ஆகாரத்தை அடைந்து நமக்கு அந்த பொருள் தெரிகின்றது. அப்போ அந்த விருத்தியோட சிதாபாசனும் சேர்ந்து போகின்றது. அப்படி விருத்தியோட சிதாபாசன் சேர்ந்து போகுதுன்னா அந்த சிதாபாசனுக்கு ஆகாரம் உருவம் சொல்ல முடியுமான்னா, உருவம் இல்லாமல் அது போயிட்டு வருது, உருவம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் போயிட்டு வருது. அதனால் சித்து அதெனும் தொடர்பால் அந்த சிதாபாசனுக்கு எப்படி அந்த சைத்தன்ய அம்சம் வந்தது, சித்துங்கிற சித்தோட சம்பந்தத்தினால அது சைத்தன்யத்தன்மையை அடைந்து அந்த கரண விருத்தியோட சேர்ந்து அது பொருளை அடைந்து அறிகின்றது. இது ஒரு விஷயம். இயல் கதிரை நாடும் மனம் உடனே, இந்த வெளியே இயற்கையாக இருக்கின்ற சூரியனை நாடுகின்ற மனது அதை பார்க்கின்ற பொழுது உடனே நீண்ட சோக சிதாபாசனுக்கும் அந்த மனதோடு மனோவிருத்திகளோடு செல்லுகின்ற சிதாபாசனுக்கும் சித்து அதெனும் தொடர்பால், சித்தினுடைய தொடர்பால், சித்து எப்படி வெட்ட முடியாததாக நெருப்பால் சுட முடியாததாக இருக்கின்றதோ அது தொடர்ந்து இருப்பது போல, தொடருதல் போல் இலதேல் தற்சுபாவ சித்து சித்து சொல் உருவ ரகிதர் என்று என வேண்டுமோன என சொல்ல வேண்டுமோ. இந்த சிதாபாசனுக்கே உருவம் இல்லைங்கிற, சிதாபாசனுக்கே உருவங்கிறது இல்லை. சிதாபாசனை இந்த கையை வெட்டுறதுனால நல்லா வெட்டும், கையில்ங்கிறது கையை வாள் வெட்டும் அனல் சுடும். இந்த கையை ஸ்தூலமாக இருக்கக்கூடிய கையை கத்தியால் வெட்டலாம், நெருப்பில் சொட்டால் சுடும், அதனால் அது பாதிப்பு அடையும். ஆனால் அதை உணர்கின்ற சிதாபாசனுக்கு என்ன பாதிப்பு இல்லை. கைக்கு ஒரு துன்பம் இருக்குன்னு சிதாபாசன் அது அறியுமே ஒழிய அதனால் சிதாபாசனுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. அதான் தொடருதல் போல் அந்த சிதாபாசனுடைய தொடர்ச்சி கை வெட்டப்பட்டாலும் நெருப்பில் சுடப்பட்டாலும் அது 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 போகாமல் இருப்பது போல, சிதாபாசனானது அப்படியே இருப்பது போல தொடருதல் போல் இலதேல் தற்சுபாவ சித்து சொல் உருவ ரகிதர் என வேண்டுமோனா. தத் சுபாவமாக நமக்கு இயல்பாக இருக்கின்ற சிதாபாசன் சித்து சுபாவமாக இருக்கக்கூடிய ஒன்று. சிதாபாசனுக்கே இந்த பாதிப்பு என்பது உடலுக்கு வரக்கூடிய வெட்டுதல் முதலானவைகளால் சிதாபாசனே பாதிப்பு அடைவது இல்லை. ஏன்னா அதற்கு அவயவம்ங்கிறது இல்லை. அவயவம் இருக்கிறதுக்கு தான் ஆகாரம் இருக்குது, அதனால் பாதிப்பு வரும், உடம்போட ஒரு பகுதியை வெட்டலாம். சிதாபாசன் பிரதிபிம்ப சைத்தன்யம், அதற்கே இந்த பாதிப்பு என்பது இல்லை.
அது அப்படி இருக்கிற பொழுது சுபாவ சித்தாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்லவும் வேண்டுமோனா? இப்போ உருவம் இல்லைன்னா உருவம் இருக்குன்னு சொல்ல முடியாது, உருவம் இல்லைங்கிறது தான். தத் சுபாவ சித்து சொல் உருவ ரகிதர் என வேண்டுமோனா? ரகிதர் என வேண்டுமோனா? ரகிதர் என சொல்லவும் வேண்டுமோனா? சுபாவமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் உருவம் இல்லாதது என்று சொல்லவும் வேண்டுமோ? என் சோகமில் யுக்தியினாலும் இப்படி, அதாவது முதல்ல சொன்னதே சாஸ்திர பிரமாணம். சாஸ்திரம் பிரம்மம் ஆத்மா நிராகாரம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு யுக்தியை சொல்கிறாரு. இந்த இந்திரியமானது மனசானது இந்திரியங்கள் வழியாக விஷயத்தை அடைகின்ற பொழுது, சூரியனை அடைகின்ற பொழுது அதோடு சேர்ந்து சிதாபாசனும் போகின்றது. இந்த சிதாபாசன் அதற்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாமல் இந்திரியங்களோடு சேர்ந்து அது பயணப்படுகிறது. ஒளிக்கே உருவம் சொல்ல முடியாது. இந்த ஒளி பயணப்படுது. ஒளி இருக்கிற ஒளியை நம்ம பார்க்கறத, ஒளிக்கு உருவம் கிடையாது. ஒளி மறைக்கப்படுகின்ற பொழுது பொருள் தெரியுது, அவ்வளோதான். அதனால் நம்ம ஒளியவே பார்க்கறதுங்கிறது இல்லை. ஒளியை நம்ம பார்க்கலை. ஒளி மறைக்கப்படுகின்ற பொழுது அந்த பொருளைத்தான் நம்ம பார்க்கிறோமே ஒளியை, ஒளியை நம்ம பார்க்கறதுங்கிறது இல்லை. அதனால் சிதாபாசனும் ஒரு சைத்தன்ய, ஒரு பிரகாச ஸ்வரூபமாக தான் இருக்குது. அதனால் இந்த சிதாபாசனுக்கு ஆக்காரங்கிறது உருவம் என்பது இல்லை. ஏன்னா தூரமாக இருக்க பொருளை பார்க்குற பொழுது அவ்வளோ தூரத்துக்கு போகிறார், பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்குற பொழுது அவ்வளவுதான் போகிறார். அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவம் இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். இந்த ஒரு சின்ன உருவத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? உருவம் இல்லாத ஒன்று தான் எந்த உருவத்தையும் எடுக்க முடியும். அதனால் அப்படி இருக்கிறதுனால சிதாபாசனுக்கே உருவம் இல்லை என்பது யுக்தியினால் தெரிகின்றது. சிதாபாசனுக்கே உருவம் இல்லைன்னா சித்துக்கு எப்படி உருவம் இருக்கும்? அதனால் சித்து உருவ ரகிதர் என்பது இந்த யுக்தியினால் தெரிகின்றது. அதனால் சாஸ்திர பிரமாணம் இருக்குது, யுக்தி நியாய பிரமாணத்தினாலேயும் ஆத்மா நிராகாரம் என்பது. அதனால் சோகமில் யுக்தியினாலும் நாமே உள்ளில் தோற்று பொறி வெளியின் விடயம் இன்றி. உள் தோற்று பொறி, உள்ளே இருக்கக்கூடிய உள் தோற்று பொறினா உள்ளே இருக்கக்கூடிய பொறி அந்தகரணம், வெளியே இருக்க வெளிப்பொறி இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். அந்தகரணம் ஞான இந்திரியங்கள் பொறியின் விஷயம் இன்றி தொடர் அவையை விளக்கும் அனுபவத்தினாலும் இந்த இவைகளை நாம் பிரகாசித்து கொண்டிருப்பதினாலும் இந்த, அதாவது மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் விஷயம் ஆகாமல், விடயம் இன்றி, விஷயமாக இல்லாமல், இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் விஷயமாக இல்லாமல், அறியப்படும் பொருளாக இல்லாமல், அவைகளை அறிகின்றதாக, தொடர் அவையை விளக்கும், அவைகளை பிரகாசித்து கொண்டிருப்பதாக, இந்திரியங்களுக்கு புறத்தில் அறியப்படும் பொருளாக இல்லாமல் இந்திரியங்களுக்கும் அகத்தில் அந்த கரணத்துக்கும் உள்ள அவைகளை பிரகாசிப்பதாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அதனால் உள்ளில் தோற்று பொறி வெளிப்பொறியின் விடயம் இன்றி, அதற்கு விஷயமாகாமல் விஷயமாக இல்லாமல். அப்பிரமேயம்னு பார்த்தோமே அதான். அது பிரமேயமாக இல்லை, அறியப்படும் பொருளாக இல்லை, அறிவதாக இருக்கின்றது. இவைகள் அறியப்படுபவையாக இருக்கின்றன. அந்த கரணமும் இந்திரியங்களும் அறியப்படுபவையாக இருக்கின்றன. அங்கேயும் கூட அறியப்படுபவைனாக்கா ஆத்மா சுயம் பிரகாசமாக இருக்குது, அதனுடைய முன்னிலையில் இது விளங்குதுன்னு. அறிபவன் அப்படின்னாக்கா ஒரு பிளான் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. சிசிடிவி மாதிரி உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இல்லை. அது சுயம் பிரகாசமாக இருக்குது, அதனுடைய முன்னிலையில் இவை விளங்குகின்றன. அதனால் அறிதல்ங்கிறது அதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு சங்கல்பம் வைத்து கொண்டு இருக்கிறதுன்னு அப்படி ஒரு ஆளாக அங்கே உட்காந்து பார்க்கலை. அவர் சாட்சியாக இருக்காருன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இல்லை. அது சுயம் பிரகாசமாக இருக்குது, அதனுடைய முன்னிலையில் இவை விளங்குகின்றன என்பது தான். அதனால் விஷயம் இன்றி, இந்திரியங்களுக்கு விஷயமாக இல்லாமல் தொடர் அவையை விளக்கும், தொடர்ந்து அவைகளை பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. தொடர் அவைனாக்கா எல்லா அவஸ்தைகளிலும் அந்த இந்திரியங்களுடைய இருப்பு இன்மை அதையும் பிரகாசிப்பதாக இருக்கின்ற அது. அதனால் சுயம் பிரகாசம் சுப்பிரகாசம்லாம் பார்த்தோம். இந்த இந்திரியங்களையும் பிரகாசிப்பதாக, அவைகளுடைய இருப்பு இன்மை அவைகளுடைய காரியம், அவைகளுடைய அது இருக்கிற பொழுது ஒரு காரியம் பண்ணுது, அந்த காரியமும் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. அப்புறம் அவைகளே இல்லாமல் இருக்குன்னா
காரியம் இல்லாமல் இருக்குது, அவைகளே இல்லாமல் இருக்குது, இரண்டையும். அதனால் செயலின்மை, அவைகளுடைய இருப்பு இன்மை, அனைத்தையும் பிரகாசிப்பதாக. அதனால் தொடர்ந்து அவை விளக்கும் அனுபவத்தினாலும் துகள்னா குறையில்லாத, வரையறை இல்லாத. நிராகாரம் நாம் எனவே ஒருவாய். நிராகாரன் நான், இவ்விதமான ஆக்காரம் ஆத்மா இவ்விதமான ஆக்காரமும் இல்லாதது என்று அறிவாய், என்று அறிந்து கொள்வாய். இந்த மின்சாரம் இருக்கே, மின்சாரத்துக்கு என்ன ஆக்காரம், என்ன வடிவம்? அது எந்த லைட்டோடு சேருதோ, அந்த பல்பு எந்த பல்போடு சேர்ந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு வடிவத்தை எடுத்தது போல். வெளிச்சம் சதுரமாக வருது, வட்டமாக வருதுன்னா, இல்லை கலராக வருதுன்னா, அதுக்கு மின்சாரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. அந்த பல்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வெளிப்பாடு இருக்கே ஒழிய, மின்சாரமானது அது சதுரமாக இருக்குது, வட்டமாக இருக்குங்கிறது இல்லை. அல்லது நிறங்களை அடைந்ததாக இருக்குது, இல்லை 5 வாட்ஸு 10 வாட்ஸுனா. மின்சாரம் 5 வாட்ஸு பல்புக்கு பின்னாடி இருக்க மின்சாரமும் அதான், 5000 வாட்ஸு பல்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரமும் அதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த உபாதியினுடைய தர்மத்துக்கு ஏற்றாற் போல ஒரு ஆகாரத்தை, ஒரு சக்தியை அது அடைந்ததாக இருக்கின்றது, அவ்வளோதான். அடைந்தது போல இருக்கின்றது. வாஸ்தவமாக அதற்கு எந்த உருவமும் இல்லை, எந்த குணமும் இல்லை என்பதுதான். அதை போல ஆத்மா இருக்கின்றது. அதனால் நிர்குணம் நிராகாரம், எந்த குணமும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. அவ்வப்பொழுது எந்த உபாதியோடு சேருகின்றதோ அதை எடுத்தது போல, அடைந்தது போல இருக்கின்றது. சரி, தொடர்ந்து நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.